படம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஸோ 1.5 ஹவர்ஸ் படம் நல்லா இருந்தது. போர் அடிக்கல, எங்கேயுமே லாக் அடிக்கல. படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே எல்லாம் தோணல. எங்கே எப்படி எது இருக்கணுமோ அது அது அப்படி அப்படியே இருக்குது. கூட ட்ராவல் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கும், ரொம்ப 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 சூப்பராக ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸ் அதில் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கூட்டிகிட்டு போய் நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்ச படமாக இருக்கும் அது. அதான் சொன்னேன் நான் இப்போ. மியூசிக், ஆமாம், படத்தில் மியூசிக் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மியூசிக் தான் நம்மளை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை ஹோல்ட் பண்ண வைக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து என்னை கடைசி வரைக்கும் ஒரு த்ரில் மூமெண்ட்லேயே கொண்டு போய் வச்சது மியூசிக் தான். இல்லை, போரே அடிக்கல. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க ஆப்வியஸாக போர் அடிக்கும், காமெடி இருக்கும் அப்படின்னு. இதில் காமெடியும் கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் படம் போர் அடிக்காது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து பார்க்கலாம், தாராளமாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நீலரா இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல படத்தை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நல்ல படத்தை மிஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஓடிடியில் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம். இந்த தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நல்லா பார்த்தா தான் என்கரேஜ் பண்ண நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து இப்படி படங்கள் நல்லா வரும். உண்மையில் நல்லா ஒரு போர் சூழலில் ஒரு படம் வந்து இப்படி வர்றது செம்மையாக ஒரு இது இருக்குது. ஒரு கல்யாணம் நம்ம வந்து நம்ம ஊரில் நடக்கிறதெல்லாம் சாதாரண ஒரு கல்யாணம், ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு நைட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நைட்டு எப்படி இருக்குன்றது பயங்கரமாக ஒன்று காட்டிருச்சு. செம்மையாக பண்ணியிருக்காரு. சோமிதரன் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. அது உட்காந்து அதில் அந்த இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் நீலிரா படம் பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த மாதிரி ஒரு அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்திங்கன்னா பல வழிகளை சொல்லுது. நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு கல்யாண வீட்டில் ஒரு இரவு எப்படி கடப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு போர் சூழல் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் இதே கல்யாண வீட்டில் அந்த ஒரு இரவு அவங்க எப்படி கடக்கிறாங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்களுடைய வலி வேதனைகள் என்னன்றதை ஸ்க்ரீன் மூலியமாக நமக்கு கடத்திருக்காரு இயக்குனர். ரொம்ப பெரிய விஷயங்க அது. இந்த மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப இன்டாக்டாக இருந்துச்சு. 1.5 மணி நேரம் படம் தான். இதை வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுன்றதை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது நியூ கமர்ஸ்க்கு இந்த மாதிரி படங்கள் ஆதரவு கொடுக்கும்போது தான் நிறைய கதைக்களங்கள், புது கதைக்களங்கள்லாம் வரும் தமிழ் சினிமாவுக்கு. நீலிரா அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். ஏன் எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு வரும்போது ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ஓகே, இது வந்து படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலில் இருக்கும் அப்படின்னு வந்தேன். ஆனால் செம்மையான இம்பேக்ட் கொடுத்து கரெக்டாக படம் ஆரம்பித்த 10வது நிமிஷத்தில் செம்மையான இம்பேக்ட் கொடுக்க ஆரம்பித்து அப்படியே அழகாக போச்சு. தெர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு சில தருணங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் அந்த கதைக்கு தேவை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ நடக்கிற போர் சூழல், உலகத்தில் நடக்கிற அந்த போர் சூழல் இருக்குது. மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்பட யாரை வந்து அந்த போர் தாக்குதோ அந்த 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 தாக்கப்படுற மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து செம்மையான ஒரு விஷுவல் லாங்குவேஜ் ஃபிலிமாக நான் பார்க்குறேன். இயக்குனர் வந்து அதை செம்மையாக சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து மியூசிக் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. அண்ட் ஈவன் எடிட்டிங் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிது. பியூட்டிஃபுல் ஃபிலிம். குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பார்க்கலாம். சம்மர் சீசன். நிறைய ஸ்கூல்ஸ் இப்போ வந்து சப்போஸ் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சு இருந்ததுன்னா அந்த ஸ்கூல்ஸ் வந்து இதை வந்து படத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அண்ட் சப்போஸ் டொனால்ட் ட்ரம்ப் சார் இந்த படம் பார்த்தாருன்னா, அண்ட் லெட்ஸ் சீஸ் த வார், அதாவது இந்த போரை வந்து சீக்கிரமே நிப்பாட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ.